நிலச்சரிவிலிருந்து தப்பிய பாட்டி பேத்தி, கை கூப்பிய பாட்டி, ஆபத் பாந்தவனாய் வந்த எல்லை சாமி. வயநாடு நிலச்சரிவின் போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்ற மூதாட்டிக்கும் பேத்திக்கும் பாதுகாப்பு அரணாக 3 யானைகள் நின்ற நெகிழ்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. மனிதர்களிடத்தில் இல்லாத மனிதாபிமானம் 5 அறிவு படைத்த ஜீவன்களிடத்தில் இருந்து வெளிப்பட்டிருப்பது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கல் நெஞ்சையும் கரைய வைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடவுள் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளா தற்போது கண்ணீர் தேசமாக மாறியிருக்கிறது. கடந்த மாதம் 30ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த கனமழை, அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவு அந்த பகுதியையே உருக்குலைத்து விட்டது. இயற்கையின் கோர தாண்டவத்தில் அட்டமலை, சூரல்மலை, முண்டக்கை, நூல்புழா ஆகிய பகுதிகள் மண்ணுக்குள் புதைந்து எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியமாக காணப்படுகிறது. தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் மண்ணுக்குள் புதைந்து உயிரை விட்டவர்களின் உடல்கள் தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை பலி எண்ணிக்கை 350க்கும் அதிகமானவர்கள் என்று கூறப்படுகிறது. நிலச்சரிவு பற்றி பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் மனதை உருக்கும் நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்றும் நடந்தேறியிருக்கிறது. உயிர் பிழைப்பதற்காக தப்பி வடபகுதிக்குள் சென்ற மூதாட்டி மற்றும் பேத்தியை 3 யானைகள் சேர்ந்து விடிய பாதுகாத்த சம்பவம் கண்களில் நீர்த்துளிகளை உதிர வைக்கிறது. மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்ட அந்த யானைகள் பெரும் சோகத்திலும் ஒரு செய்தியை மக்களுக்கு உணர்த்துவிட்டு சென்றுள்ளன. காட்டு யானைகளின் மனிதாபிமானத்தால் உயிர் பிழைத்த அந்த மூதாட்டி நடந்த சம்பவங்களை விவரித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட தத்ரூபமான காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. நிலச்சரிவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட சூரல் மலையைச் சேர்ந்த சுஜாதாவும் அவருடைய பேத்தி மிருத்துளாவும் கடந்த 30ஆம் தேதி வழக்கம் போல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அன்றிரவு பெய்த பலத்த மழை காரணமாக தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்ததை அடுத்து பேத்தியை கையில் பிடித்துக் கொண்டு வீட்டை விட்டு சுஜாதா வெளியேறியிருக்கிறார். அடுத்த சில நொடிகளில் சுஜாதாவின் வீடு இடிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. உயிர் பிழைப்பதற்காக அவர்கள் அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை நோக்கி சென்ற போது அந்த குடியிருப்பும் இடிந்து விழுந்துள்ளது. திரும்பும் திசையெல்லாம் எங்கு பார்த்தாலும் பயங்கர இரைச்சலுடன் பெய்யும் கனமழை, சேறு சகதி, முறிந்து விழுந்த மரங்கள் என அந்த இரவில் எங்கே கால் வைக்கிறோம் என தெரியாமல் நடந்து மேடான பகுதிக்கு சென்ற இருவரும் அங்கிருந்த காப்பி தோட்டம் ஒன்றில் தஞ்சமடைந்துள்ளனர். அங்கும் வெள்ளமும் சகதியும் பெருகெடுக்க அங்கிருந்து முன்னேறிய சுஜாதாவுக்கும் அவருடைய பேத்திக்கும் காத்திருந்தது அதிர்ச்சி. தங்களுக்கு மிக அருகிலேயே நின்றிருந்த 3 யானைகளை பார்த்து அவர்கள் அப்படியே உறைந்து போயினர். அங்கிருந்து தப்பித்து வந்து இங்கு மாட்டிக்கொண்டோமே என்று அஞ்சிய மூதாட்டி பேத்தியை கையில் பிடித்தபடி யானைகள் முன் மண்டியிட்டுள்ளார். தற்போதுதான் பேராபத்தை சந்தித்து அதிலிருந்து தப்பித்து வந்துள்ளதாக யானைகளிடம் மன்றாடிய மூதாட்டி தங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றும் தங்களை தாக்க வேண்டாம் என்றும் கைகூப்பி கெஞ்சியிருக்கிறார். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட யானைகள் கண்ணீருடன் காதை அசைத்தபடி அங்கே நின்றுள்ளன. சுற்றிலும் இருள் சூழ்ந்த பகுதியில் உதவி கேட்டு யானையிடம் மன்றாடிய பாட்டியையும் பேத்தியையும் யானை கூட்டம் எதுவும் செய்யாமல் பாதுகாத்து நின்றனர். யானைகளின் பாதுகாப்பில் இருவரும் பாக்கு மரத்தை பற்றி கொண்டு அங்கேயே தூங்கியுள்ளனர். காலையில் வெளிச்சம் வரும் வரையில் அரணாக நின்ற யானை கூட்டம் மீட்பு படையினர் பார்த்ததும் அங்கிருந்து விலகிச் சென்று விட்டனர். உருகுலைந்து கிடக்கும் வயநாட்டில் இருந்து மனதை உருக வைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அனைவரையும் உண்மையிலேயே நெகிழ வைத்திருக்கிறது. அண்டி வந்தவரை அரவணைக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் இந்த நிகழ்வு அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டியது என்றால் நிச்சயம் மிகையாகாது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.